வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இரு, வீட்டுக்குள் இருக்கின்ற போது இஸ்லாமியனாக இரு, வீட்டுக்குள் இருக்கின்ற போது கிறித்துவனாக இரு, வீதிக்குள் வருகின்ற போது இந்தியனாகவும் உலகத்தை பார்க்கின்ற போது மனிதனாகவும் வாழ் என்கின்ற ஞான மார்க்கத்தின்படி வாழுங்கள் என்கின்ற நற்சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அற்புதமான இந்த மாதத்தில் நபி வழி நட. நபி வழி நட. நண்பர்களே, சின்னத்திரை வரலாற்றிலேயே மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கக்கூடிய நிகழ்வுகளை வழங்கக்கூடிய நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியில் எல்லா மதத்தினுடைய பெருமைகள், எல்லா இனத்தினுடைய சிறப்புகளை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த புனிதமான இந்த மாதத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்க்கையில் 5 குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று கலிமா, மற்றொன்று தொழுகை, அடுத்தது நோன்பு, அடுத்தது சக்காத்து என்கின்ற தான தர்மம், மற்றொன்று ஹஜ்ஜு பயணம். இந்த 5ம் அவர்களுடைய உடம்பில் ஒட்டக்கூடிய மச்சம் போல. எது? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு பயணம். இது மட்டும் தானா என்றால் இல்லை நண்பர்களே. 5 முறை தொழுது தொழுது ஆண்டவனுடைய இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஒரு கணப்பொழுது கூட தங்களை துவட்டாது, தங்களுடைய நேரத்தை வீணடிக்காது இறைவனுடைய நாமத்தை ஜபிக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான இஸ்லாமிய பெருமக்கள் என்று சொல்கின்றது. ரமலானை கொண்டாடக்கூடிய இந்த சமயத்தில் அற்புதமான நபி சொன்ன ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நபி பெருமானுடைய வாழ்க்கை என்று நாம் எடுத்து புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிற ஈதல் இசைபட வாழ்தல் என்று, அதுபோல நாம் சம்பாதிப்பதை பிறருக்காக நேய்ந்து அன்போடு கொடுப்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிமார்க்கம். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் என்கின்ற குறளையெல்லாம் நாம் அடிக்கடி இதே நம்முடைய அருள் நேரத்தில் சிந்தித்திருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நபிநாயகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்றால் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாதவர், வந்ததையெல்லாம் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அது உற்றார் உறவினர், வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடு கிடையாது. தன்னுடைய கிடைக்கக்கூடியதை அப்படியே கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திர கைகளுக்கு சொந்தக்காரர் நபிநாயகம். ஒரு நாள் நடுநாயகமாக வீற்றிருக்கின்றார். எப்போதும் அவரை சுற்றி நண்பர்களும் பக்தர்களும் இருப்பார்கள். யார் வந்து அவர்களை வணங்கி தொழுது அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய அன்பான பரிசு பொருட்களை, உணவுப் பொருட்களை பகிர்ந்து வாழ்வதுதான் மிகச்சிறந்த பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் என்கின்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழக்கூடிய நபி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. ஒரு வயதான மூதாட்டி அற்புதமான கோடை காலத்தில் கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு வயதான மூதாட்டி தள்ளாடி தள்ளாடி தடுமாறி தடுமாறி நபிநாயகத்தினுடைய திருவடியை தொழுது கூடை முன் வைத்து, இந்த பழங்கள் உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு உணவாக படைக்கப்படுகிறது என்றார். ஒற்றை புன்முறுவலோடு நபிகள் நாயகம் ஆசீர் வழங்கினார். ஆனால் அன்னைக்கு சமமான அந்த மூதாட்டி தாய் நபிநாயகத்தை உண்டு மகிழுங்கள் பார்த்து மகிழ்கின்றேன், உண்டு மகிழுங்கள் பார்த்து மகிழ்கின்றேன் என்றார். எப்போதும் பகுத்துண்டு உண்ணக்கூடிய நபிநாயகம் ஒரு பழத்தை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டார். அருந்தியவுடன் ஒற்றை புன்முறுவல். சுற்றிமுற்றி இருப்பவர்களெல்லாம் கை நீட்டுவதற்கு காத்திருக்கிறார்கள், தங்கள் பழம் தனக்கு கிடைக்கும் என்று. ஒவ்வொரு பழமாக பேசிக்கொண்டே மூதாட்டியிடம் கூடை நிறைய இருந்த பழங்களை நிறைவு செய்தார். ஆனந்தத்தில் அந்த வந்த அன்னையினுடைய முகம் மகிழ்ச்சி மத்தாப்பு பூத்து குலுங்கியது. எல்லையில்லாத சந்தோஷம் இன்முகத்தோடு விடைபெற்றார். ஆனால் நபிநாயகத்தின் அருகிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனதில் ஒரு சோர்வு, மனதில் ஒரு வெறுப்பு, மனதில் ஒரு வேட்கை வந்துவிட்டது. சற்றென்று ஒரு சீடர் கேட்டுவிட்டார், ஐயா நபி அவர்களே, உங்களுடைய அருகிலேயே நான் 15 ஆண்டு காலமாக இருக்கின்றேன். ஒரு காலமும் வந்த பொருளை உங்களுக்கென்று ஒதுக்கி வைத்து கொள்வதில்லை. உண்ணக்கூடிய பொருளை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நீங்கள் ஒரு கூடை பழத்தையும் ஒருவராய் உண்டு மகிழ்ந்தீர்களே,
என்ன காரணம் என்று தெரியலாமா? நபிகள் சொன்னார், இல்லையப்பா, அந்த தாய் பாசத்தோடு நேசத்தோடு பரிவோடு எனக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தாள் என்றாலும் கூட முதல் பழத்தை உண்டவுடனே அதில் ஒரு துவர்ப்பும் கசப்பும் புளிப்பும் இருந்தது. இதை சாப்பிட்டால் நிச்சயமாக உங்களுடைய முகமெல்லாம் சுளிர்ப்பீர்கள். உங்களுக்கு உண்ணக்கூடாத உன்னை உண்டதாக உங்கள் முகம் காட்டி கொடுத்துவிடும். அதை பார்த்து அந்த மூதாட்டியினுடைய பிஞ்சு மனம் தாங்காது. இதை உணர்ந்தேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நீங்கள் என்னை ஏசினாலும் பேசினாலும் அத்தனை பழங்களையும் நானே உண்டு அவளை மகிழ்விப்பது என்கின்ற எண்ணத்தை என்னுடைய இதயத்தில் விதைத்து விட்டேன் என்றாராம். நபிநாயகத்தின் இந்த நிலை கண்டு இருப்பவர்களெல்லாம் ஆனந்த கண்ணீர் வடித்தார்களாம். அவர்தான் சொல்கின்றார், 5 முறை தொழுகை பெரிதுதான், ஆனால் தொழுகை நேரத்தில் கூட வாயில்லா ஜீவன் துடித்தால் அந்த தொழுகையை துறந்து அதற்கு உதவி செய்தால் என்னுடைய அருள் அன்றே உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். உலகத்தின் மிகப்பெரிய மலையை விட, மலையை உடைக்கக்கூடிய ஒளியை விட, ஒளியை இருக்கக்கூடிய அந்த நெருப்பை விட, அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய நீரை விட, நீரையே கிளர்த்து எறியக்கூடிய காற்றை விட உலகத்தில் உயர்ந்தது ஈதல் இசைபட வாழ்தல் ஈர இதயம். எனவே நபிபடி வளர்ப்பதற்கு நாம் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், இன்புற்று மகிழ்வோம். உண்மையிலேயே அறம்படி நடக்க 5 முறை தொடுவோம். களிமாவும் தொழுகையும் நோன்பும் ஜக்காத்தும் ஹஜ்ஜு பயணம் மட்டுமல்ல, பிறருக்காக வாழ்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.